அன்பான நண்பர்களே, அழகான பெண்களே, எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெனுல போட்ட மாரியே எடுத்துட்டு வந்தோம். ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஒயிட் ரைஸ்க்கு நான்வெஜ் மீல்ஸ்க்கு வந்து ஒயிட் ரைஸ், நெத்திலி மீன் குழம்பு, அப்புறம் மத்தி மீன் வறுவல், சிக்கன் சுக்கா, முட்டை, அப்புறம் இது ஈரல், கோழி ஈரல் ஃப்ரை, அப்புறம் அவ்வளோதாங்க. அப்புறம் ரசம், மோர், அப்பளம் இதெல்லாம் போட்டு அன்லிமிட்டட் போட்டிருந்தேன். இன்னும் ஒன்று கேசரி ஆட் பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி செய்யலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திடீர்னு எங்கள் ஏரியாவில் எங்கள் ஸ்ட்ரீட் மட்டும் ஒரு 7:30 மணிங்கும்போது ஃபியூஸ் போயிடுச்சு அந்த கரண்ட்டு கம்பத்தில். கரண்ட் வருமான்னு பார்த்துட்டு இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறது 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இப்போ 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. என்னென்னா கரண்ட்டு போனனால இந்த தேங்காய் பால் குஸ்கா, அப்புறம் புதினா சாதம், அப்புறம் குழம்பு, தேங்காய் பால் குஸ்கா, புதினா சாதம், அப்புறம் இந்த குழம்புங்களுக்கு சட்னி இதுக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு வந்ததுன்னா 10 மணிக்கு தான் கரண்ட் வந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கேசரி செய்கிறதே டோட்டலாகவே மறந்துட்டேன் இந்த டென்ஷனில். ஐயோ கரண்ட் எப்போ வரும் வடை ஆட்டணும் எல்லாம் ஆட்டணும் அந்த டென்ஷன்லேயே மறந்துட்டேன். கடைசியில் தான் ஐயோ கேசரி செய்யவே இல்லைன்னு பார்த்தா மணி 11 ஆகி போச்சு. சரி நீ செஞ்சுட்டு இருந்தால் லேட் ஆயிருன்னு சொல்லி அது மட்டும் எடுத்துகிட்டு போட்டு நாளையிலேருந்து அதுவும் ஆட் ஆகிடுங்க. ஆனால் இன்னைக்கு கொண்டு வந்தேன், எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸுங்க. எல்லோரும் நல்லா வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி போனாங்க. அந்த கோழி ஈரல்லாம் நான்லாம் இப்போ தாங்க செய்கிறேன். எப்படிப்பா இருந்தது? சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னாரு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருந்தது. ஒரு நாள் அதோட ரெசிபி கண்டிப்பாக நான் போடுறேன். இதுதாங்க இன்றைக்கி வந்து வெரைட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் அதிகம் பண்ணிட்டேன். ஆனாலும் முடியறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. 3:30 மணி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் காலேஜ் பசங்கள்லாம் வரலையில, அவங்க இன்னைக்கு ஜனவரியில் தான் வருவாங்க. இனி அவங்கெல்லாம் வந்தால் தான் நமக்கு வியாபாரம். கொஞ்சம் வெரைட்டியெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். அதனால் பரவாயில்ல வச்சு அப்படியே அதை வச்சு ஓட்டிட்டோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வந்து எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. பை.